வணக்கம். தந்தை பெரியார் அவர்கள் திராவிட கழகத்தினுடைய முதல் மாநாட்டில் 1928 செங்கல்பட்டு நடக்கிறது. அந்த செங்கல்பட்டு மாநாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் தனியாகவே ஒரு அழைப்புதல் அளித்திருந்தார். அந்த அழைப்புதல் யாருக்காக என்று சொன்னால் பெண்களுக்காக வேண்டி அளித்திருந்தார். அந்த அழைப்புதலில் பெரியார் அவர்கள் பெண்களை அழைக்கிறார்கள். கணவரால் கைவிடப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, கைம்பெண்ணாக இருந்தாலும் சரி, கட்டாயத்தின் பேரில் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாநாட்டிற்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று தனியாக அழைத்தார். பெண்களுக்கென்றே தனியாக மாநாட்டை நடத்தக்கூடிய அளவுக்கு பெண்கள் மத்தியிலே விழிப்புணர்வை உருவாக்கியவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். ஒரு மனைவி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கணவன் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளலாமா, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் தந்தை பெரியார் சொல்லுகிறார், ஒன்று தவறிலேயே ஏற்றுக்கொள்ளலாமே, அதே நியாயம் பெண்ணுக்கும் இருக்க வேண்டும். ஒரு மனைவி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கணவன் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த உரிமை, ஒரு கணவன் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனைவி இன்னொரு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த உரிமை இருந்து இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். பெண்கள் குழந்தைகள் பெறக்கூடிய ஒரு இயந்திரமாக இருக்கக்கூடாது. அந்த இதை நீங்கள் நிறுத்துங்கள். நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுகிறீர்கள்? பெண்கள் குழந்தை பேர் இல்லை என்று சொன்னால் உலகமே நின்றுவிடும் என்று சொன்னால் அந்த கவலை ஆண்களுக்கு கிடையாதா? 1936 தந்தை பெரியார் அவர்கள் குடும்ப கட்டுப்பாடை பற்றி விரிவாக பேசினார். ஏன் என்று சொன்னால் பெண்கள் அந்த இடத்திலேயே அடிமைப்படக்கூடாது, அடிமை தலையில் இருந்து வெளிவர வேண்டும் என்பதற்காக வேண்டி தந்தை பெரியார் அவர்கள் அந்த காலத்திலேயே சொன்னார்.